வணக்கம் மக்களே! நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த மலையானது பள்ளிகொண்டா டோல்கேட்டுக்கு எதிர்ல இருக்க ஒரு மலை தான். இந்த மலைய நம்ம நெறைய முறை கடந்து போயிருப்போம். ஆனா இந்த மலையோட அடிவாரத்தில இப்படி ஒரு சிவன் கோவிலானது இருக்கு அப்படின்னு நெறைய பேருக்கு தெரியாது. இந்த மலையோட அடிவாரத்தில இயற்கை எழில் சூழ்ந்த ரொம்பவும் அமைதியான ஒரு இடத்துல தான் இந்த சிவன் கோவிலானது அமைந்திருக்கு. இந்த சிவன் கோவில்ல இருக்க மூலவரோட பேர் பார்த்தீங்கன்னா மங்களநாத ஈஸ்வரர். இந்த மங்களநாத ஈஸ்வருக்கு கோவிலானது எங்க அமைந்திருக்குன்னா, சென்னை டூ பெங்களூர் ஹைவேஸ்ல பள்ளிகொண்டா டோல்கேட்டுக்கு முன்னாடி தான் இருக்கு. சரியா சொல்லப்போனா கந்தனேரி அப்படின்ற ஊர்ல தான் இருக்கு. கந்தனேரியிலேருந்து நம்ம பள்ளிகொண்டா டோல்கேட்ட நோக்கி வரும்போது, இது போல கிங்ஸ் தாபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலானது ஒண்ணு இருக்கும். இதுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு மண் ரோடுன்னு ஒண்ணு இருக்கு. இதில நாம கொஞ்சம் தூரம் வரும்போது, இந்த மலையோட அடிவாரத்தில தான் இந்த மங்களநாத ஈஸ்வரருக்கு கோவிலானது அமைந்திருக்கும். இதுபோல கோவில் சம்பந்தமான வீடியோக்கள்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. அப்பதான் நாம போடுற வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்கள சேரும். வாங்க இந்த கோவில பத்தின முழு விவரத்தையும் இந்த வீடியோல நாம பார்க்கலாம். இந்த கோவில்ல முதல்ல பார்த்தீங்கன்னா மூலவரா மங்களாம்பிகை தாயார் உடனுறை மங்களநாத ஈஸ்வரர் தான் மூலவரா இருக்காங்க. இந்த கோவில்ல இருக்க எல்லா கடவுளுக்கும் முன்னாடியும் மங்களம் அப்படின்னு சொல்லிட்டு தொடங்குது. அது எதுக்காகன்னா, எந்த ஒரு நிகழ்வானாலும் சரி நடக்கும்போது ரொம்ப மங்களகரமா நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் எல்லா கடவுளுக்கு முன்னாடியும் மங்களம் அப்படின்னு சொல்லிட்டு தொடங்குது. இந்த கோவில்ல இருக்க சிவனோட பானம் பார்த்தீங்கன்னா நர்மதை நதிக்கரையில் மட்டுமே கிடைக்கக்கூடிய சாலிகிராம கல்லினால் செய்யப்பட்டிருக்கு. இது வட மாநிலங்களில் காணப்படும் சிவலிங்கத்தை போல இந்த சிவலிங்கம் தோற்றமளிக்குது. இந்த கோவில்ல இருக்க இந்த மங்களாம்பிகை தாயாருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு பரிகார பூஜையானது நடைபெறுதாம். வெள்ளிக்கிழமைகள்லயும், பௌர்ணமி காலங்கள்லயும் இந்த அம்மனுக்கு மஞ்சள் நீரால பக்தர்கள் கையாலே அபிஷேகமானது நடைபெறுதாம். அப்படி செய்யும்போது கல்யாணம் ஆகாதவங்களுக்கு விரைவிலே கல்யாணமானது நடைபெறுதாம். இந்த கோவிலானது கட்டி 2 ஆண்டுகள் நிறைவடைந்து 3ஆம் ஆண்டில் பார்த்தீங்கன்னா கால் எடுத்து வச்சிருக்கு. இந்த கோவில்ல பௌர்ணமி, பிரதோஷ பூஜைகள் சிறப்பா நடைபெறுதாம். வாங்க இந்த கோவில்ல இருக்க கடவுள் சிலைகளோட பேர்லாம் பார்க்கலாம். மங்களநாத நந்தீஸ்வரர், மங்களநாத விநாயகர், மங்களநாத காலபைரவர், மங்களநாத தட்சிணாமூர்த்தி, மங்களநாத அருணாச்சலேஸ்வரர், மங்களநாத துர்காம்பிகை, மங்களநாத சண்டிகேஸ்வரர். இந்த கோவில்ல மங்களாம்பிகை தாயாரும் உடனுறை மங்களநாத ஈஸ்வரரும் இருக்காங்க. இந்த சிவலிங்கத்தோட ஆவுடைக்கு மேல இருக்க பானம் போலவே இந்த கருவறையோட வெளி தோற்றமானது இருக்கு. ஒரு பெரிய சிவலிங்கத்தை போல நம்ம NH ஹைவேல போகிறப்ப இந்த சிவலிங்கத்தை நாம காண முடியும். இந்த மங்களநாத ஈஸ்வரர் கோவிலோட முழு விவரத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த கோவில்ல இருந்தவர்கிட்டயே கேட்டோம். பாருங்க. மங்களநாத ஈஸ்வரர் முதல்ல உலகத்தில் தோன்றினது உத்தரகோச மங்கை. அங்கே தான் மங்களநாதர் ஈஸ்வரர் இருக்கார், மங்களாம்பிகை இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு வடக்கே ஒரு பரிகார ஸ்தலமாக உருவாக்கணும்னு, அதாவது ரிஷிகேஷ் பக்கத்தில் நர்மதை நதியிலேருந்து சுயம்பா கொண்டு வந்தோம். அந்த பானம் சுயம்பா கொண்டு இங்கே நம்ம அமைச்சிருக்கோம். அதனால் இந்த கோவிலுடைய ஸ்பெஷலே ஒரு பரிகார ஸ்தலமாக பண்ணியிருக்கோம். இந்த கோவிலுடைய பரிகாரமே என்னன்னு சொன்னால், விளக்குக்கு ஏற்றுற எண்ணெய் தான், வேறு எதுவுமே பரிகாரம் கிடையாதுங்க. எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் விளக்கு எண்ணெய், அதாவது நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இந்த 3 எண்ணெயும் கலந்து சரிசமமாக கொடுத்தீங்கன்னா மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய விளக்குக்கு நாங்கள் விளக்கேற்றுவோம். அம்பாளுக்கு 3 செவ்வாய்க்கிழமை திருமணம் ஆகாதவங்க வஸ்திரமோ இல்லை ஏதாவது ஒன்று அவங்களால முடிஞ்சதை கொண்டு அவங்க கையாலேயே அபிஷேகம் பண்ண வைக்கிறோம். அதனால் இங்கே நிறைய பேருக்கு இங்கே கிட்டத்தட்ட இந்த 3 வருஷத்தில் ஒரு 7-8 பேருக்கு திருமணம் ஆகிருக்குது. இப்போ தான் வருஷாபிஷேகம் முடிஞ்சது. இந்த வருஷாபிஷேகத்தில் பகவானுக்கு திருக்கல்யாணம் பண்ணுறோம். திருமணம் ஆகாதவங்கெல்லாம் உட்கார வச்சு அவங்களுக்கு சங்கல்பம் பண்ணுறோம். அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு திருமணம் நடக்குது. அதனால் ஒரு பரிகார ஸ்தலமாக உண்டு பண்ணணுன்றதுக்காக தான் இதை கோவிலை நாங்கள் ஆரம்பித்து நடத்திக்கிட்டு இருக்கோம். அதனால் எல்லாரும், அதாவது பிரதோஷம் திங்கட்கிழமை வந்தால் காலையில் சந்திரன் வரையில் 6 to 7 அப்போது அபிஷேகம் பண்ணால் திருமண தடை நீங்கும் இந்த கோவிலுக்கு. அதனால் மங்களநாதர், மங்கள விநாயகர், மங்கள தட்சிணாமூர்த்தி, மங்கள துர்கை, மங்களாம்பிகை, மங்கள பைரவர் எல்லாமே மங்களம் மங்களம்னு இருக்கும் இந்த கோவிலில். அந்த அடிப்படையில் நம்ம இதை உருவாக்கிட்டோம். இதை பயன்படுத்திங்க. தமிழ்நாட்டிற்கு வடக்கு பள்ளிகொண்டா டோல்கேட்டுக்கு முன்னாடி 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி மலை அடிவாரம். அந்த மலையினுடைய ஸ்பெஷல் என்னன்னா, பள்ளிகொண்டா ரங்கநாதர் வருஷத்துக்கு ஒரு முறை இந்த மலையை சுற்றி வர்றார். அதான் விசேஷம். அதனால தான் நம்ம இந்த மலை அடிவாரத்தில் ஒரு இடம் வாங்கி இந்த
சிவனை வந்து இங்கே அமைச்சு பண்ணியிருக்கோம். நம்ம பண்ணியிருக்கோம்னு சொல்கிறத விட அவர் இந்த இடத்துல வந்து உட்காந்துட்டார். அதனால் அவருக்கு நம்ம கைங்கரியம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓம் நமச்சிவாய். பௌர்ணமி அன்னைக்கு வந்தால் வேண்டுதல் இருக்கிறவங்க அவங்க கையாலேயே மஞ்சள் அபிஷேகம் பண்ண வைக்கிறோம் அம்பாளுக்கு. அது மாதிரி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப விசேஷம். அதனால் அவங்க என்ன நினச்சிட்டு வராங்களோ அது வந்து இங்கே நடக்கும். அதனால் இதை வந்து ஒரு பரிகார ஸ்தலமாக கொண்டு பண்ணி பண்ணிட்டு